ஸ்டாட்டிக் மெத்தட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸ்டாட்டிக் மெத்தட் ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த லேம்டா எழுதுறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, டைரக்ட்டா இந்த ஹெல்ப்பர் அப்படிங்கிற கிளாஸ் போட்டுட்டு, டபுள் கோலன் போட்டுட்டு, டபுள் கோலன் போட்டோம்னாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சே ஹலோ அப்படிங்கிறது வருது. ஸோ இது என்ன அசைன் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆர்குமெண்ட் நம்ம இங்க குடுத்துருக்கோம் இல்லையா, அதுவே வந்துட்டு கம்பைலர் வந்து இன்டர்ஃபேர் பண்ணிக்கும். இப்போ நான் அகைன் இத கால் பண்ணணும்னா, ஸ்டாட்டிக் மெத்தட் ரெஃபரன்ஸ் டாட் அக்செப்ட்ல இந்தியா அதே வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு நமக்கு அதே மாதிரி கிடைச்சிரும். ஓகே. இதான் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் ரெஃபரன்ஸை எப்படி வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டான்ஸ் ரெஃபரன்ஸ் மெத்தட் எப்படி கால் பண்றான்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் வந்து ஆர்குமெண்ட் வருது, அந்த மெசேஜ் வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ இதை எப்படி கால் பண்ணலாம்னா, அகைன் இதுக்கு வந்துட்டு நம்ம கன்சியூமரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மெயினாக நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான்